Hi everyone. திரைப்படம் பார்க்க சென்ற நிலையில் தாயும் மகனும் உயிரிழந்த சோகம் இடம்பெற்றுள்ளது. 39 வயதுகளை உடைய தாயும் 9 வயதுடைய மகனும் உயிரிழந்த சோகமே பதிவாகியுள்ளது. சன நெரிசலிலே சிக்கிய நிலையிலே இந்த உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது. பல கோடிகளிலே படங்கள் எடுக்கப்படும் நிலையிலும் பல கோடிகள் நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் வழங்கப்படும் நிலையிலும் பாதுகாப்பு இல்லாத நிலையிலே இந்த உயிரிழப்பு பதிவாகியுள்ளது. இந்த திரைப்படத்தின் நாயகனான அல்லு அர்ஜுனுக்கு வழங்கப்பட்ட சம்பளம் 300 கோடிகள் என்றாலும் உயிரிழந்த பெண்ணுக்கு இவர் வழங்கியது வெறும் 25 லட்சங்கள். இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். உலகம் பூராவும் 2 விடயங்களுக்கு அதிக அளவிலே ரசிகர்கள் காணப்படுகின்றனர். ஒன்று விளையாட்டு, அடுத்ததாக சினிமா துறை. இந்த இரண்டிற்கும் அதிக அளவிலே ரசிகர்கள் காணப்படுகின்றனர். இந்தியாவை பொறுத்த மட்டில் கிரிக்கெட், அடுத்ததாக திரைப்படங்களுக்கு அதிக அளவிலே ரசிகர்கள் காணப்படுகின்றனர். உயிரை கொடுக்கும் அளவிலே ரசிகர்கள் காணப்படும் 2 துறைகளாக கிரிக்கெட்டும் சினிமாவும் காணப்படுகின்றது. இந்த நிலையிலே பலரின் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியிலும் உலகம் பூராகவும் வெளியாகிய ஒரு திரைப்படம் புஷ்பா திரைப்படத்தின் 2வது பகுதி. இந்த 2வது பகுதிக்காக உலகம் பூராகவும் ரசிகர்களால் அதிக அளவில் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு திரைப்படமாகவும் அதிக அளவு ரசிகர்கள் முதல் நாளிலே திரையரங்கிற்கு சென்று திரைப்படத்தை பார்த்து ரசித்தனர். இந்த நிலையில் ஹைதராபாத்தின் சத்யா திரையரங்கிலே பிரீமியர் ஷோ ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த பிரீமியர் ஷோவை பார்ப்பதற்காக அதிக அளவு ரசிகர்கள் வருகை தந்திருந்தனர். இது கடந்த டிசம்பர் 4ஆம் தேதி இடம்பெற்றது. இந்த திரைப்படத்தை பார்ப்பதற்காக பாஸ்கர் என்பவரின் குடும்பமும் சென்றிருந்தது. பாஸ்கர் என்பவரும் அவருடைய மனைவி 2 குழந்தைகள் என இந்த திரைப்படத்தை பார்ப்பதற்காக சென்றிருந்தனர். இந்த திரைப்படத்திற்கு எதிர்பாராத விதமாக அந்த திரைப்படத்தின் நாயகன் அல்லு அர்ஜுன் அவர்களும் சென்றிருந்தார்கள். இந்த நிலையிலே அங்கே அதிக அளவு சன நெரிசல் ஏற்பட்ட நிலையில் இந்த குடும்பமும் அந்த சன நெரிசலிலே சிக்கி இருந்தது. இந்த சன நெரிசலிலே காயமடைந்த பாஸ்கர் அவர்களின் குடும்பம் பாதிப்படைந்திருந்தது. அதிக அளவு காயம் ஏற்பட்ட நிலையில் இவருடைய குழந்தைகளும் மனைவியும் வைத்தியசாலையில் இணைக்கப்பட்டனர். என்றாலும் அதே தினம் 39 வயதுகளையுடைய பாஸ்கர் என்பவரின் மனைவி ரேவதி என்பவர் உயிரிழந்திருந்தார். அதே போன்று பலத்த காயங்களுடன் 9 வயதுகளையுடைய ஏஜா என்பவர் வைத்தியசாலையிலே சிகிச்சை பெற்று வந்தார். என்றாலும் இன்று மூளைச்சாவு அடைந்த நிலையில் அந்த குழந்தையும் உயிரிழந்துள்ளது. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 உயிரிழந்த சோகமான சம்பவம் இங்கே பதிவாகியுள்ளது. பல 1000 கோடிகளுக்கு திரைப்படங்கள் தயாரிக்கப்படும் நிலையிலும் பல 100 கோடிகளை நடிகர்களுக்காக சம்பளமாக வழங்கப்படும் நிலையிலும் அந்த திரைப்படங்களை பார்ப்பதற்காக சன நெரிசல் ஏற்படும் நிலையிலும் அதிகளவானவர்கள் செல்லும் நிலையிலுமே இந்த உயிரிழப்பு பதிவாகியுள்ளது. திரையரங்குகளில் ஒழுங்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படாத நிலையிலே இந்த உயிரிழப்பு பதிவாகியுள்ளது. அதே போன்று இந்த திரையரங்கின் உரிமையாளர், அதே போன்று இந்த திரைப்படத்தின் நடிகரும் இந்த திரையரங்கிற்கு சென்று இந்த திரைப்படத்தை பார்ப்பதற்காக சென்ற அல்லு அர்ஜுனும் கைது செய்யப்பட்டிருந்தனர். அல்லு அர்ஜுனுக்கு 14 நாட்கள் சிறை விதிக்கப்பட்டிருந்தாலும் கைது செய்யப்பட்ட அதே தினம் மாலை இவர் விடுதலை செய்யப்பட்டிருந்தார். அதே போன்று இவர் உயிரிழந்த பெண்ணுக்காக 25 லட்சங்கள் வழங்குவதாகவும் கூறியிருந்தார். என்றாலும் உயிரிழந்த பெண்ணின் விலையாக 25 லட்சங்களே காணப்படுகின்றது. இந்த 25 லட்சங்களை வழங்கினாலும் அந்த பெண்ணின் உயிரை திரும்ப பெற முடியாது, ஒரு குடும்பத்தின் நிம்மதியை திரும்ப பெற முடியாது. என்றாலும் இவ்வாறான நிலைகளில் திரையரங்கு உரிமையாளர்களும் ஒழுங்கான ஏற்பாடுகளை செய்தால் மாத்திரமே பாதுகாப்பை பெற முடியும். அதே போன்று குடும்பத்துடன் இவ்வாறு திரைப்படங்கள் பார்க்க செல்வதில் இருந்தும் இவர்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். இந்த திரைப்படத்திற்காக அல்லு அர்ஜுன் அவர்களுக்கு 300 கோடிகள் வழங்கப்பட்டது. என்றாலும் அந்த உயிரிழந்த பெண்ணுக்காக இவர் வழங்கிய தொகை வெறும் 25 லட்சங்களே. எனவே எமது உயிர்கள் எமது குடும்பத்திற்கு, எமது சமூகத்திற்கு தேவை. நாம் உயிரிழந்தால் எமது குழந்தைகளும் எமது குடும்பமும் அனாதைகளாக மாற்றப்படும். எனவே இவ்வாறு திரைப்படங்களை பார்க்க செல்பவர்கள் கவனமான முறையில் செயற்பட வேண்டும். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.